ஓம் சாந்தி 26/5/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சுயம் பகவான் நமக்கு ஆசிரியராக இருந்து படிக்க வைக்கின்றார். நாம் அவரிடம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பிரஜாயோகம் கிடையாது என்ற குஷியில் எப்பொழுதும் இருங்கள் என்றார் பாபா. கேள்வி: இந்த படிப்பின் சிறப்புத்தன்மை என்ன? நீங்கள் எதுவரை முயற்சி செய்ய வேண்டும்? பதில் சொல்கிறாங்க பாபா, இந்த படிப்பை நீண்ட காலமாக படித்து கொண்டிருப்பவர்களை விட புதிய குழந்தைகள் வேகமாக முன்னேறி சென்று விடுகிறார்கள். 3 மாத கூர்மையான புத்தி உடைய தீவிர முயற்சியாளர் குழந்தைகள் பழையவர்களை விட முன்னேறி போக முடியும். இதுவும் சிறப்புத்தன்மையாகும். இதுதான் இந்த படிப்பினுடைய சிறப்புத்தன்மை. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆகிடுவாங்கன்றார் பாபா. முழுமையாக தேர்ச்சி அடையாதவரை, கர்மாதீத நிலையை அடையாதவரை, கணக்கு வழக்கு முடியாதவரை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகள் எங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? எல்லையற்ற தந்தையின் பள்ளிக்கூடத்தில். மிகவும் உயர்ந்த போதை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். யாருடைய குழந்தைகளுக்கு? எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் அல்லது ஆன்மீக குழந்தைகளுக்கு. பாபா ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கின்றார். குஜராத்தி அல்லது மராட்டியர்களை மட்டும் படிக்க வைக்கவில்லை. அது பெயர் ரூபமாகிவிட்டது. பாபா ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கின்றார். நம்முடைய எல்லையற்ற தந்தை அவரே. அவரை பகவான் என்கிறோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவான் வாக்கு என்று கூட நிச்சயம் இருக்கின்றது. ஆனால் பகவான் என்று யாருக்கு கூறப்படுகின்றது? அதை புரிந்து கொள்ளவில்லை என்றார் பாபா. சிவ பரமாத்மாய நமக என்று கூட கூறுகிறார்கள். பரமாத்மா ஒருவரே ஆவார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரர் ஆவார். உங்களுக்கு கிருஷ்ண பகவான் படிக்க வைக்கவில்லை, படிப்பித்ததும் இல்லை. ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார் என நீங்கள் அறிகிறீர்கள். பகவான் நிராகாரராக இருக்கின்றார். சிவனுடைய கோவிலுக்கு செல்கிறார்கள், அவருக்கு பூஜையும் செய்கிறார்கள் என்றால் நிச்சயம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட எந்த ஒரு பொருளும் இருக்காது. இதையும் நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். முழு உலகத்திலும் வேறு யாரும் அறியவில்லை. நீங்களும் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீண்ட காலமாக அறிந்து கொண்டு வந்துள்ளீர்கள். நீண்ட காலமாக வருபவர்களை காட்டிலும் புதியவர்கள் வேகமாக போக முடியாது என்பது கிடையாது. இதுவே இந்த படிப்புடைய சிறப்புத்தன்மை. 3 மாத புதிய குழந்தைகள் கூட மிகவும் புத்தி கூர்மையுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாபா இந்த ஆத்மாவின் புத்தி மிகவும் கூர்மையாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். புதியவர்கள் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போகிறார்கள். அனைவருமே இறைவனுடைய மாணவர்கள். நிராகார் தந்தை ஞானக்கடல் படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார். பகவான் வாக்கு என்று பாடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அதை மறந்துவிட்டார்கள். சிலருடைய தந்தையே ஆசிரியராகவும் இருப்பார்கள். இவ்வாறும் சிலர் இருக்கின்றார்கள். இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். ஆனால் அவர் ஒரு பாடத்தை மட்டும் படிக்க வைப்பார். இன்னொரு பாடத்தை மற்றொரு ஆசிரியர் தான் படிக்க வைப்பார். இப்போ ஸ்கூலில் இருக்குன்னு வச்சிங்களா, இங்கிலீஷ் ஒரு டீச்சர் படிக்க வைப்பாங்க, மேத்ஸ் ஒரு டீச்சர் படிக்க வைப்பாங்க. ஆனால் இங்கேயோ பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் ஆசிரியராக இருக்கின்றார். இது அதிசயமான ஒரு விஷயம் என்றார் பாபா. நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். சிவபாபா நம்மை படிக்க வைக்கின்றார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணரை பாபா என்று கூற முடியாது. கிருஷ்ணரை டீச்சர், குரு என்றும் நினைக்க முடியாது. இங்கே நடைமுறையில் படித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் பலவிதமான மாணவர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தேர்ச்சி அடையும் வரை பாபா ஆசிரியர் படிக்க வைக்கின்றார். கர்மாதீத நிலை அடையும் வரை முயற்சி செய்ய வேண்டும். கர்மங்களின் கணக்கு வழக்கிலிருந்து விடுபட வேண்டும். உங்களுக்கு உள்ளுக்குள் மிகவும் குஷி இருக்க வேண்டும். பாபா நம்மை இப்படிப்பட்ட உலகிற்கு அழைத்து செல்கின்றார். குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றீர்கள். பரந்தாம நிவாசி பாபா வந்து நம்மை படிக்க வைக்கின்றார் என நினைப்பது போன்று வேறு எந்த பள்ளியில் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி பள்ளி எதுவுமே கிடையாது. பரமாத்மா நம்ம படிக்க வைக்கிறார்ன்ற மாதிரி. இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் நம்முடைய எல்லையற்ற தந்தை நம்மை படிக்க வைப்பதற்காகவே வருகின்றார் என புரிந்து கொள்கிறீர்கள். எனவே உள்ளுக்குள் மிகவும் குஷி இருக்க வேண்டும். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். இது பிரஜாயோகம் கிடையாது, இது ராஜயோகமாகும். இந்த நினைவினால்தான் குழந்தைகளுக்கு குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தேர்வு இது, எவ்வளோ பெரிய பரீட்சை இது.
நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். முஸ்லிம் குழந்தைகளை ஜம்மு காலத்தில் அமர வைத்து படிக்க வைக்கின்றார்கள். நீங்கள் நிச்சயத்தோடு இங்கே வருகின்றீர்கள். இப்பொழுது பாபாவின் முன்பு அமர்கிறீர்கள். நான் ஞானக்கடல் என பாபாவும் கூறுகின்றார். நான் கல்பகல்பமாக வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். கிருஷ்ணரின் 84 பிறவிகள் என்றாலும் பிரம்மாவின் 84 பிறவிகள் என்றாலும் விஷயம் ஒன்றுதான். பிரம்மாதான் கிருஷ்ணராகிறார். இதை புத்தியில் நன்கு உறுதியாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். பாபாவுடன் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் அந்த தந்தையின் குழந்தைகளாவோம். பரம்பிதா பரமாத்மா வந்து நம்மை படிக்க வைக்கின்றார். கிருஷ்ணர் செய்ய முடியாது. இவ்வாறு கிருஷ்ணர் படிக்க வைத்திருக்க முடியாது. கிரீடம் போன்றவர்களை இறக்கி வைத்துவிட்டு வந்திருக்கலாம். இப்பொழுது படிக்க வைப்பவர் முதியவராக இருக்க வேண்டும். நான் வயதான உடலில் இருக்கின்றேன். இது நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது என்று பாபா கூறுகின்றார். சிவபாபா பிரம்மா மூலமாக தான் படிக்க வைக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்கிறார்கள். இப்பொழுது பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இதை புரிந்து கொள்ளவில்லை. பாபா அமர்ந்து அடிக்கடி குழந்தைகளை விழித்தெழச் செய்கின்றார். பிறகு மாயை தூங்க வைத்து விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் உங்களுடைய ஆன்மீக தந்தை என புரிந்து கொள்கிறீர்கள். என்னை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல் பதித்த பவனர், துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என பாடுகிறார்கள். கிருஷ்ணருக்கு ஒருபோதும் இவ்வாறு கூற முடியாது. அனைவரையும் ஒன்று சேர்ந்து படிக்க வைக்க முடியாது. மதுபனில் முரளி நடக்கின்றது. அது பிறகு அனைத்து சென்டர்களுக்கும் செல்கின்றது. இப்பொழுது நீங்கள் எதிரில் இருக்கின்றீர்கள். போன கல்பத்திலும் கூட பாபா இவ்வாறு படிக்க வைத்தார் என அறிகிறீர்கள். இதுவே கடந்து போன அதே நேரமாகும். இப்பொழுது மீண்டும் அது நிகழ்கின்றது. பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை இப்பொழுது விட்டுவிட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் மீது அன்பு, படிக்க வைப்பவர் மீது அன்பு இருக்கின்றது. சிலர் ஆசிரியரிடம் படிக்கும் பொழுது அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்றார்கள். இந்த தந்தையோ அவரே பரிசளிக்கின்றார். லௌகீகத்தில் குருகிட்ட போகும்போது தட்சணை வைப்பாங்க. ஆனால் இங்கே பாபாவே நமக்கு பரிசு கொடுக்குறாங்க. இங்கே வந்த குழந்தைகளை பார்க்கின்றார். இவர்கள் நம்முடைய குழந்தைகள். குழந்தைகள் அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. அதுவும் குழந்தைகளுக்காக ஞானமாகும். ஒரு சிலர் ஒரு பிறவிலேயே கூட சுக துக்கத்தை அனுபவித்து கடந்து விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டீர்கள். இது மனித வம்சத்தின் குலமாகும். முதல் நம்பரில் பிரம்மா, சரஸ்வதி, ஆதிதேவ், ஆதிதேவி. பிறகு பல தர்மங்கள் உருவாகி கொண்டே போகின்றது. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் விதையாவார். மற்ற அனைத்தும் இலைகளாகும். பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் தந்தையாவார். இச்சமயம் பிரஜாபிதா இருக்கின்றார். இவர் அமர்ந்து சூத்திரனிலிருந்து மாற்றி பிராமணன் ஆக்குகின்றார். இவ்வாறு யாரும் செய்ய முடியாது. பாபாதான் உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணனாக்கி பிறகு தேவதையாக மாற்ற படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார். இதுவே சகஜ ராஜயோகத்தின் படிப்பாகும். ராஜா ஜனகர் கூட நொடியில் ஜீவன் முக்தி அடைந்தார். அதாவது சொர்க்கவாசி ஆகிவிட்டார். மனிதர்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குழந்தைகளே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என பாபா கூறுகின்றார். நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள். பிறகு சரீரத்தை எடுத்து நடித்தீர்கள். சரியாக 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். பாபா உண்மையானவர். அவர் சத்தியமானது தான் தெரிவிக்கின்றார். ராஜ்யம் அல்லவா? ராஜயோகத்தை வேறொருவர் கற்பிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கின்றீர்கள். முள் மற்றும் மலர் என்று எதை கூறுகின்றோம்? இதை கூட இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது மோசமான முட்களின் உலகமாகும். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று நரகவாசி ஆகியிருக்கின்றோம். மீண்டும் உலகின் வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகும். நாம் மீண்டும் சொர்க்கவாசியாக கண்டிப்பாக மாறுவோம். கல்பம் கல்பமாக நாம் மாறுகின்றோம். ஒவ்வொரு நொடியும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். இந்த லட்சுமி நாராயணர் சூரிய வம்சத்தினர். கிறிஸ்து வந்தார். அவரை ஆரம்பத்தில் மிக குறைவாக பின்பற்றுபவர்கள் இருந்தனர். ராஜ்யம் கிடையாது. இப்பொழுது பாபா வந்து சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சங்கமயுகத்தில் தான் ஸ்தாபனை நடக்கின்றது. இதுவே உண்மையிலும் உண்மையான கும்பமேளா என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. ஆத்மாக்கள் பலர் இருக்கின்றார்கள். பரமாத்மா ஒருவர் ஒரே ஆவார். பரமாத்மா தந்தை தூய்மையாவதற்காக குழந்தைகளிடம் வருகின்றார். இதற்குத்தான் சங்கம யுகம், கும்பமேளா என்று கூறப்படுகின்றது.
இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. தந்தை வந்து சொர்க்கவாசியாக மாற்றுகின்றார். பிறகு நரகம், பழைய உலகத்தின் அழிவு நிச்சயம் நடக்க வேண்டும். கல்பம் கல்பமாக விநாசம் நடக்கின்றது. புதியதிலிருந்து பழையது, பழையதிலிருந்து புதியதாகின்றது. இது நிச்சயம் நடக்கும். புதியது சொர்க்கம், பழையது நரகம் என கூறப்படுகின்றது. இப்பொழுது மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. தானியம் கிடைக்கவில்லை என்றால் நான் நிறைய உற்பத்தி செய்வோம் என நினைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் எவ்வளவு பேர் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள், எங்கிருந்து தானியத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்றார் பாப்பா. இப்பொழுது குழந்தைகளாகி உங்களை பொறுத்தவரை இந்த முழு உலகமும் அழியப் போகின்றது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகும். மனிதர்களுக்கு இந்த ஞானம் பிடிக்கின்றது. ஆனால் புத்தியில் எதுவும் பதிவதில்லை. நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் வரும் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. சத்தியுகத்தின் தேவி தேவதைகள் வாழ்ந்திருந்து போய்விட்டனர். இந்த லட்சுமி நாராயணன் பாரதத்தின் அதிபதியாக இருந்தனர். சித்திரங்கள் இருக்கின்றது. சத்தியுகத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்பொழுது தன்னை தேவதா தர்மம் என கூற முடியாது. அதற்கு பதிலாக இந்து என கூறிக்கொள்கிறார்கள். நாம் இப்பொழுது இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றோம், அதாவது தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என குழந்தைகள் அறிகிறார்கள். பாபா இந்த உடல் மூலமாக படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார். இல்லையெனில் நான் உங்களை எப்படி படிக்க வைப்பேன் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கின்றார். ஏனென்றால் ஆத்மாவில் தான் துரு படிந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உண்மையான தங்கமாக மாற வேண்டும். சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு வந்தீர்கள். அதாவது வெள்ளியின் துரு பிடித்ததால் சந்திரவம்சி ஆகிறீர்கள். சத்தியுகத்தில் பொன் யுகத்தில் இருந்தீர்கள். நீங்களே பிறகு கீழே இறங்குகிறீர்கள். பிறகு வளர்ச்சி அடைகின்றது. இப்பொழுது நாம் தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு ஆகிய யுகங்களில் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்துவிட்டோம் என்பது புத்தியில் இருக்கின்றது. பலமுறை இந்த நடிப்பை நடித்திருக்கின்றோம். இந்த நடிப்பிலிருந்து யாரும் விடுபட முடியாது. அவர்கள் எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்குத்தான் துன்பமாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் 84 சக்கரத்தின் வந்துள்ளீர்கள். வருவது போவது என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாம் ஏன் விடுபட்டு விடக்கூடாது என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு நடக்காது. நீங்கள் மோட்சத்தை பெறுவீர்கள் என குருக்கள் சொல்லிவிடுகிறார்கள். பிரம்மத்தை நினைத்தால் பிரம்மத்தில் கலந்து விடலாம் என்கிறார்கள். பாரதத்தில் தான் பல வழிமுறைகள் இருக்கின்றது. வேறு எந்த கண்டத்திலும் இவ்வாறு கிடையாது. நிறைய வழிகள் இருக்கின்றது. ஒன்று இன்னொன்று போன்று கிடையாது. ரித்தி சித்தி கூட நிறைய கற்கிறார்கள். சிலர் குங்குமப்பூ வர வைக்கிறார்கள், சிலர் வேறு எதையும் வர வைக்கிறாங்க. இதில் மனிதர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏதோ ஒரு பொருளை வர வச்சாங்கன்னா அதை பார்த்துட்டு குஷி அடைகிறாங்க. இது ஆன்மீக ஞானமாகும். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை என நீங்கள் அறிகிறீர்கள். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுடன் பேசுகின்றார். சத்திய நாராயணின் கதையை கூறுகிறார் அல்லது அமர கதையை கூறுகின்றார். இதன் மூலம் அமர உலகத்திற்கு அதிபதி ஆக்குகின்றார். நரனிலிருந்து நாராயணன் ஆக்குகின்றார். பிறகு சோழியைப் போல மாறிவிடுகிறார்கள். இப்பொழுது வைரம் போன்ற விலை மதிப்பற்ற பிறவி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. பிறகு சோழிகளுக்கு பின் சென்று ஏன் இழைக்கிறீர்கள்? இந்த உலகம்தான் இன்னும் எவ்வளவு வருடம் இருக்கும்? எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது? அனைத்தும் முடிந்து போகும். மரணம் எதிரில் இருக்கின்றது. பிறகு இத்தனை லட்சம் கோடியை யார் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள்? அதனால் இதை ஏன் நீங்கள் பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடாதுன்றார் பாப்பா. இந்த ஆன்மீக கல்லூரியை திறந்தால் மனிதர்கள் சதா ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிவிடுவார்கள். மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் இரண்டும் இணைந்ததாகும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியும் இருக்கின்றது. உண்மையில் யோகத்தினால் ஆயுள் அதிகரிக்கின்றது. நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக மாறுகிறீர்கள். குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கின்றது அல்லவா? அலாவுதீனின் நாடகத்தை கூட காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் ஆதிசநாதன தேவிதேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதில் நிறைய சுகம் இருக்கின்றது என நீங்கள் அறிகிறீர்கள். பெயரே சொர்க்கமாகும். நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு நீங்கள் முதலில் சுகதாமத்தில் வந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து கீழே விழுந்து விட்டீர்கள். கல்பம் கல்பமாக நான் குழந்தைகளாகி உங்களுக்கு இவ்வாறு புரிய வைக்கின்றேன். நீங்கள் உங்களின் பிறவிகளை பற்றியும் அறியவில்லை. நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். இந்த உடல் பதித்தமாக இருக்கின்றது. ஆத்மாவும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. பாபா சரியானதைத்தான் கூறுகின்றார்.
பாபா ஒருபொழுதும் தவறானவற்றை கூறுவது கிடையாது. அவரே சத்தியமானவர். சத்தியுகம் நிர்விகார உலகமாகும், சரியான உலகமாகும். பிறகு ராவணன் தவறானவற்றை உருவாக்குகின்றான். இது பொய்யான கண்டமாகும், பொய்யான மாயை, பொய்யான உடல் என பாடுகிறார்கள். எப்படிப்பட்ட உலகம்? இந்த முழு பழைய உலகமும் பொய்யானது. சத்துயுகத்தில் உண்மையான உலகம் இருந்தது. உலகம் ஒன்றுதான், இரண்டு உலகம் கிடையாது. புதியதிலிருந்து பிறகு பழையதாகின்றது. புதிய கட்டடம் பழைய கட்டடத்தில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? புதியதை உருவாக்கி தயார் செய்தால் புதியதில் சென்று விடுவோம் என நினைப்பார்கள். இங்கே கூட குழந்தைகளுக்காக புதிய கட்டிடத்தை உருவாக்குகின்றார். நிறைய குழந்தைகள் வந்து போகின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய குஷி இருக்க வேண்டும். ஞானக்கடலாகிய என்னுடைய குழந்தைகள் அனைவரும் காம சிதையில் அமர்ந்து பாவம் ஒரேடியாக எரிந்து விட்டீர்கள் என பாபா கூறுகின்றார். இப்பொழுது மீண்டும் அவர்களை ஞான சிதையில் உட்கார வைக்கின்றார். ஞான சிதையில் உட்கார வைத்து சொர்க்கத்திற்கு அதிபதியாக்குகின்றார். காம சிதையில் அமர்வதால் முற்றிலும் கருப்பாகிவிட்டனர். கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர் என பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதன் பொருளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் என்னவாக இருந்து என்னவாக மாறுகிறீர்கள்? பாபா சோழியிலிருந்து வைரமாக மாற்றுகின்றார் என்றால் அவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும். பாபாவை நினைக்க வேண்டும். நினைவினால்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க பாபா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த வைரம் போன்ற விலைமதிப்பற்ற வாழ்க்கையை சோழிகளுக்கு பின்னால் சென்று இழக்கக்கூடாது. மரணம் எதிரில் நிற்கின்றது. ஆகவே தன்னுடைய அனைத்தையும் ஆன்மீக சேவையில் பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, படிப்பு மற்றும் படிக்க வைப்பவரிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பகவான் நம்மை படிக்க வைக்கின்றார். இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம் கொடுக்குறாங்க பாபா. பிடித்து கொள்ளும் சக்தி மூலமாக தனது அசல் சமஸ்காரங்களை பிடித்து கொண்டு அதனை செயல்படுத்தி சக்திசாலி ஆகுக. முயற்சிக்கான முக்கிய ஆதாரம் கேட்சிங் பவர், பிடித்து கொள்ளும் சக்தி. எப்படி விஞ்ஞானம் முதன்மையான ஒளியை பிடித்து கொள்கிறதோ அவ்வாறே நீங்கள் அமைதி சக்தியால் தனது முதன்மையான செய்வீக சம்ஸ்காரத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்றார் பாபா. அதற்காக எப்பொழுதும் நான் தேவதையாக இருந்தேன், மீண்டும் மாறிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் வையுங்கள். எந்தளவு அந்த சமஸ்காரங்களை பிடித்து கொள்வீர்களோ அந்தளவு அதன் செயல் வடிவமாவீர்கள். 5000 ஆண்டுகளின் விஷயம் நேற்றைய விஷயமாக மிக தெளிவாக அனுபவமாகும். தனது நினைவை அத்தகைய உயர்ந்தரமாக தெளிவாக வைக்கும் பொழுதே சக்திசாலி ஆவீர்கள். ஸ்லோகன்: பிராமண வாழ்வின் சுவாசமே குஷிதான். உடலே போனாலும் குஷி மட்டும் போகக்கூடாது. அவ்யக்த சமிக்ஞை, ஆடாத அசையாத சதா ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்வதற்காக பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நொடியில் முடிவெடுப்பவர்கள் ஒருவருடையராக ஆகிய காரணத்தினால் சதா ஏக்கிரஸ் நிலையில் இருப்பார். மாறாக மெல்ல மெல்லமாக முடிவெடுப்பவர், ஒன்றுக்கு பதிலாக இரு படைகள் கால் வைப்பவர்கள் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு குழப்பத்தால் ஏக்கிரஸ் நிலை பெறுவதில்லை. எனவே ஒரு நொடியில் முடிவெடுங்கள், உள்ளத்தை துண்டு போடாதீர்கள் என்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.